பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இன்னைக்கு ஒரு அரசு வந்து 60 ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக அந்த இனாம் நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு திரும்ப அந்த மரியாதை கொடுத்திருக்கும் பொழுது அதை வரவேற்க வேண்டியது ஒரு தமிழனுடைய கடமையாகத்தான் நான் பார்க்கின்றேன். கோயில் சொத்தை நீட்போம், இனாம் நிலமும் கோயில் சொத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கு எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பட்டம் அண்ணாமலை ஹிந்து விரோதி. அப்படிப்பட்ட ஹிந்து விரோதின்னு எனக்கு பட்டத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பட்டத்தை அப்படியே நீங்க வச்சுக்க. இதே ஹெச் ராஜா அண்ணன் கரூர்ல அக்டோபர் 2024 வந்து இனாம் நிலத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி அல்ல. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 2026 இனாம் நிலத்தை வசிப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் இந்து விரோதி கிடையாது. ஆனா இன்னைக்கு நியாயமா நேர்மையா ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது செல்ல வேண்டும் என்றால் இந்து விரோதி. சாதாரண என்ஜிஓவுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல தேவையில்லை. அனாவசியமா ஹெச் ராஜாவே ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் கொடுத்துருக்காருங்கிற மாதிரி சில பேர் வந்து இந்த கோவில் நிலம் சம்பந்தமா மக்களோட கவனத்தை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள். ஹெச் ராஜாவின் நிலைப்பாடோ அல்லது ஹிந்து அமைப்புகளுடைய நிலைப்பாடோ ஒரு நாளும் மாறாது. ஏதோ சட்டமன்றமே வந்து ஒரு திருச்சபை அப்படிங்கிறத மாதிரியாக நடந்துக்கிறாரே, இதை கண்டிக்கிற துணிச்சல் நேற்று என்னை பற்றி பேசியவர்களுக்கு உண்டா? பொள்ளாச்சியில் நடந்த அவருடைய என்ஜிஓவினுடைய கூட்டத்திலே பேசும்பொழுது திரு அண்ணாமலை அவர்கள் என்னோட பேரை இழுத்து விட்டு அவர் பக்கத்தில் நியாயம் இருக்கிற மாதிரியாக அவர் பேசியிருக்கார். அதில் கோவில் இடத்த நான் வந்து பராதீனப்படுத்தலாம், அரசாங்கம் வந்து இப்போ பிரச்சனையே எதுலேருந்து வந்திருக்குன்னா இந்த விஜயினுடைய ஒரு இவாஞ்சலிக்கல் கவர்மெண்ட். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பேரவை தலைவர் பைபிள்ல இருந்தெல்லாம் கோட் பண்ணுறார். ஏன் குர்ஆன்ல இருந்து ஏன் தேவார பாடல்லேருந்து கோட் பண்ணுறது இல்லை அப்படின்னா செக்குலர் கவர்மெண்ட் இல்லையா? இதை கண்டிக்கிறதுக்கு துணிச்சல் இல்லாத அரசியல் தலைவர்கள் வந்து ஹெச் ராஜாவே பேசியிருக்கார் அப்படின்னு நான் 2024 மாநில ஒருங்கிணைப்பாளர் தலைவராக இருந்தப்போ பேசியதை மிஸ்கோட், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வந்து அன்ட்ரூத் அண்ட் ஹாஃப் ட்ரூத்துன்னு, அந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான விஷயத்தை பேசியிருக்காங்க. அதுலேயே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், நான் திரு எடப்பாடி அவர்களை 2 முறை கோவில் சொத்துக்கள் விஷயமாக, ஏன்னா 4,76,000 ஏக்கர் நிலம், கட்டடங்கள், மனைக்கட்டுகள் இதெல்லாம் வந்து அளக்கப்படலை, கையகப்படுத்தப்படலை, இதெல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குங்கிற விஷயங்கள்லாம் அந்த சமயத்திலேயே நான் பேசியிருக்கேன். இருந்தாலும் நேற்றைய தினம் அது இப்போ என்னைய மென்ஷன் பண்ணி பேசுகிறது மாத்திரம் நான் வந்து பதில் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சாதாரண என்ஜிஓவுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை. அதனால் எந்த விதத்திலும் என்னோட பேட்டியில் கூட அந்த இஷ்யூ தொடர்பாக நான் வந்து ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தவில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், நான் அங்கே கட்சி பணிக்காக போயிருந்தப்ப உள்ளூர் விவசாயிகள் என்னை வந்து பார்த்தாங்க. அவங்க என்னை பார்த்த பொழுது நான் அப்போவே சொன்னேன், கோவில் இடத்தை பராதீனப்படுத்த முடியாது, ஆனால் அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுடைய பட்டா நிலங்களை ஆக்கிரமிப்பதை நாம் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். அதனால் இது பட்டா இடமா அல்லது கோவில் இடமாங்கிறது விசாரிக்கப்பட வேண்டுங்கிறதையும் நான் என்னோட இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அதனால் அனாவசியமாக ஹெச் ராஜாவே வந்து எங்களுக்கு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் கொடுத்துருக்காருங்கிற மாதிரி சில பேர் வந்து இந்த கோவில் நிலம் சம்பந்தமாக மக்களோட கவனத்தை திசை திருப்ப முயற்சி செய்கிறார்கள்.
அதை பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது தனிப்பட்ட முறையில் என்னையை பற்றி பேசியிருக்கிறதுனால நானும் அனுமதிக்க முடியாது. ஆகவே இப்பொழுது தெளிவாக சொல்கிறேன், ஏற்கனவே அது பத்திரிகைகளில் வந்திருக்கு. திமுகவினரிடம் ஒப்படைக்க அபகரிக்கப்படும் பட்டா நிலங்கள் அப்படின்னு போட்டு பத்திரிகையில் கோவில் இடத்தை திமுகவினரிடம் ஒப்படைக்க திட்டம், ஹெச் ராஜா பகீர் அப்படின்றெல்லாம் தலைப்பிட்டு ஏற்கனவே செய்தி வந்திருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த செய்தியைத்தான் இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருக்கோம். அதனால் அனாவசியமாக ஒரு பொய்யான தகவலை யாரும் சொல்ல வேண்டாம். கோவில் நிலம் தொடர்பாக ஹெச் ராஜாவின் நிலைப்பாடோ அல்லது ஹிந்து அமைப்புகளுடைய நிலைப்பாடோ ஒரு நாளும் மாறாது. அவர்கள் தங்களை நியாயப்படுத்தி கொள்ள யாரும் முயற்சிக்க வேண்டாம். இவர்களுக்கு நேற்றுக்கு இந்த இஷ்யூ பேசினதுனால கேட்குறேன்னா, மேதகு பேரவை தலைவர் அவர் ஒன்றும் புதுசு இல்லையே அரசியலுக்கு. திரு எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் கூட அவர் எம்எல்ஏயாக இருந்தவர். அவர் தினந்தோறும் பைபிளில் இருந்து கோட் பண்ணுறது, ஏதோ சட்டமன்றமே ஒரு திருச்சபை அப்படிங்கிறத மாதிரியாக நடந்துக்கிறாரே, இதை கண்டிக்கிற துணிச்சல் நேற்று என்னை பற்றி பேசியவர்களுக்கு உண்டா அப்படின்னு நான் கேட்க விரும்புகிறேன். இதுக்கு பதில் சொல்லட்டும். நான் செக்குலரிசம்னா எல்லாருக்கும் ஒன்று, இந்த ஈவாஞ்சலிசத்துக்கு பேர் செக்குலரிசம் இல்லை. அதனால் ஏன் குரானை பற்றி 2 வர்சஸ் சொல்லலாமே, தேவாரம் திருவாசகம் பற்றி வர்சஸ் சொல்லலாமே. ஏன் பேரவைத் தலைவர் ஒருதலை பட்சமாக தான் ஒரு கிறிஸ்தவர், அதுலேயும் மதவெறி பிடித்த கிறிஸ்தவர் அப்படிங்கிறத எதுக்கு அவர் திருப்பியும் ஸ்தாபிக்க விரும்புகிறார் பேரவைத் தலைவர்? இதை கேட்காதவங்க என்னை பேசியிருக்கப்படாது. ஏன்னா நான் ஏற்கனவே திரு அண்ணாமலை பற்றி கருத்து சொல்லியிருக்கேன். அவர் பற்றி எந்த கருத்தும் நான் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னே நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது என்ன எதுக்காக பேசுறது? எல்லாருக்கும் தெரியும் என்னோட நிலைப்பாடு என்னன்னு. ஆகவே அனாவசியமாக இனிமே என் பேரை இழுத்து யாரும் பேச வேண்டாம். பல உண்மைகள் வெளியே வந்துவிடும் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன்.